யூजुவலாக நம்ம வீட்டில் பிரியாணி குக் பண்ணாலே வந்துட்டு ஆனியன் ரைத்தா தான் மேக்ஸிமம் சைட் டிஷ்ஷாக வைப்போம். பட் கத்திரிக்காய் கோஸ்து ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸோ ஹோட்டல் ஸ்டைல் கத்திரிக்காய் கோஸ்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாமே ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதும் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துட்டு உப்பு கலந்து மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அது கூடவே கொஞ்சம் தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நல்லா குழைவாக வெந்துடும். இந்த டைமில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு எள்ளு அண்ட் வேர்க்கடலை பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சல் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரெடி பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் கோஸ்து ரெடி.